அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம டே 27க்கான லைவ் டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லைவ் டெஸ்ட்டில் எந்த லெசன்லேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் லெசனும் தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெசனும் பார்க்க போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த 2 லெசனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பார்க்க சொல்லியிருந்தேன். ஆனால் உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டு இந்த சூப்பர் ஸ்டார் காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த 2 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து இப்போ லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? லைவில் வர்றவங்க வரட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. உலகின் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முறையே முதல் 3 இடங்களில் உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. GNHI குறியீடு என்பதை 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் உருவாக்கினார். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்களின் மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகும். இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, உலகின் பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறதா? புக்கில் 7வதுன்னு கொடுத்துருப்பாங்கங்க. ஆனால் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடு. இந்தியா 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு 5 பிளேஸில் எந்தெந்த நாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். எக்ஸ்ப்ளனேஷனில் அதை பார்க்கலாம். ஓகேங்களா, இது கரெக்டு தான். அமெரிக்கா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள் முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ளது. இது கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது. அடுத்தது, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதா? கரெக்டு தான். இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இது கரெக்ட். ஓகேங்களா, அடுத்தது GNHI குறியீடு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அந்த குறியீடு என்பதை 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்சுக் உருவாக்கினாரா? இது கரெக்டுங்களா? இது கரெக்டு, ரொம்ப முக்கியமானது, இது கரெக்டு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்களின் மதிப்பை குறிப்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகுமா? மொத்த ஜிடிபின்னு என்னதுங்க? மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை, பண்டங்கள் கூட்ஸை மட்டும் குறிக்கிறது கிடையாதுங்க, சர்வீசஸையும் தான். மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பை குறிப்பது தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த கொஷின் கூட ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க சார்? ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3 சரி. அப்போ ஆன்சர் என்னதுங்க? டி. ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, த டாப் 5 எக்கனாமிக்ஸ் இந்த வேர்ல்டு கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸு, சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 5 ஸ்டேட் எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? 2024 இப்போ கரண்ட்டாகவும் இந்தியா இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் கூட அது எதனால் நம்ம குறிப்பிடுறோம்? ஜிடிபியால் தான் குறிப்பிடுறோம், வருமானத்தால் தான் அளவிடுறாங்க. ஆனால் அதை எப்படி குறிப்பிடுறோம்? பொருளாதார வளர்ச்சியை எந்த டேர்மில் நம்ம குறிப்பிடுறோம்னா ஜிடிபியால் தான் குறிப்பிடுவோம். ஓகேங்களா, அப்போ ஜிடிபின்னு என்ன? ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? அடுத்ததுக்கு போகலாங்களா? அடுத்த கொஷின் பாருங்க, பின் வருவனவற்றை கால வரிசைப்படி ஏறு வரிசையில் அமைத்து சரியானவற்றை தேர்வு செய்க.
ஓகேங்களா? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, சிறு பிளவு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல், அனைத்திந்திய கிராம தொழில் கழகம், மக்கள் தொகை 100 கோடி அளவை கடந்தது. இதனோட வருஷத்தையெல்லாம் பார்த்துட்டு கீழே இருந்து மேலே வர மாதிரி ஏறு வரிசையில் அமைத்து எது கரெக்டு அப்படின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க. இந்த மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எப்போ, சிறு பிளவு ஆண்டு எப்போ அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ தானே வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும்? பெரும் பிரிவினை ஆண்டு வருமா? 1921. செகண்ட் என்ன வரும்? அனைத்திந்திய கிராம தொழில் கழகம் யார் அமைச்சிருப்பாங்க? ஜேசி குமரப்பா 1935 அமைச்சிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது எது வரும்? சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு ஆண்டு பார்த்திங்கன்னா 1951. அடுத்தது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961 வருமா? அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 100 கோடி அளவை எப்போ கடந்திருக்கும்? 2001. அடுத்தது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அது எப்போங்க? 2011 இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபுங்க, புக்கில் செப்பரேட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த கிராம தொழில் கழகம் மட்டும் தனியாக வந்து ஜேசி குமரப்பா டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்கள். இதுக்கு என்னன்னா, இதில் நம்ம அதனுடைய காரணங்களையும் படிச்சுக்கணும். ஏன் வந்து சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறோம், ஏன் வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள். காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 டு 21 ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை என்னவாச்சு? எதிர்மறையாக குறைந்தது. ரீசன் 1911 டு 1921 ஏன் வந்து மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சது அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். 1921 மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் நம்ம என்ன சொல்கிறோம்? அதைய பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரீசன் தெரியணும். ஓகேங்களா? ஏன் பெரும் பிரிவினை ஆண்டுனா மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்குச்சு. அடுத்தது பாருங்கள். 1951 என்னாச்சுன்னா மக்கள் தொகை பெருக்க வீதம் எப்படி குறைஞ்சிருக்கு? 1.33% 1.25% குறைந்து வந்தது. இதனால் குறைஞ்சதுனால நம்ம இந்த ஆண்டை என்ன சொல்கிறோம்? சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறோம். அதிகரித்ததுனால பெரும்பிரிவினை ஆண்டு, குறைஞ்சதுனால சிறு பிளவு ஆண்டு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் என்னாச்சு? 1.96%, அதாவது 2%. அதனால் 1961 ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப அதிகமாயிருச்சு. ஓகேங்களா? அதனால் என்ன சொல்கிறோம்? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறோம். 2001 என்னாச்சு? மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவை கடந்துருச்சு. ஓகேங்களா? 2011 நமக்கு 121 கோடி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறோம்? மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு குறிக்கிறதுனால இந்த 2011 மக்கள் தொகை மாறுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, விட்டுறாதீங்க. ஓகேங்களா? செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றி கொண்டார்? யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இது கொஷினாக கேட்கலங்க, ஆனால் எக்ஸ்ப்ளனேஷனில் வச்சுருக்கேன். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷினில் கேட்காதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கும், அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யங் இந்திய உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி வந்தார். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காரு? அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 ஆண்டில் தோற்று வைத்தார். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? மக்கள் தொகை அடர்த்தி தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. ஓகேங்களா? மக்கள் தொகை அடர்த்தியை பற்றி. ஓகேங்களா? நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம்,
மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகை அடர்த்தியில் வேறுபாட்டை உருவாக்காது. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசமும் குறைவான அடர்த்தி கொண்ட மாநிலமாக அருணாச்சல் பிரதேசமும் உள்ளது. 2011ஆம் ஆண்டின் கணக்கீட்டின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 என்ற அளவுடன் தமிழ்நாடு 6வது இடத்தில் உள்ளது. எதுலங்க? மக்கள் தொகை அடர்த்தியில். ஓகேங்களா? இது நாட்டின் சராசரி 382ஆக உள்ளது. இதில் எது தவறான ஸ்டேட்மெண்ட்டுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்க. பாருங்க, நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதமா? கரெக்டு தான். இந்த மக்கள் தொகை அடர்த்தியில் எதுதான் நம்ம பார்ப்போம். மக்கள் தொகை அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு. அப்போ நிலப்பரப்பும் அந்த இடத்துல மக்கள் தொகையும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? மக்களுடைய அந்த எண்ணிக்கையும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் தான் மக்கள் தொகை அடர்த்தி. அந்த ஃபார்முலாவும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மொத்த நிலப்பரப்பு மாறாது இருக்கும்போது அதிகரிக்கும் மக்கள் தொகை அடர்த்தியில் வேறுபாட்டை உருவாக்காதா? கண்டிப்பாக உருவாக்குங்க. இப்போ நிலப்பரப்பு மாறலை, ஆனால் அந்த இடத்துல மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அடர்த்தியில் சேஞ்ச் ஆகுமா? ஆகும் தானே. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா? இப்போ நிலப்பரப்பு மாறலை, ஆனால் மக்கள் தொகை அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மக்கள் தொகை அடர்த்தியோட எண்ணிக்கை என்ன ஆகும்? கண்டிப்பாக மாறும். வேறுபாடு ஆகுமா? அப்போ வேறுபாட்டை உருவாக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்தது பாருங்க, 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசமும் குறைவான அடர்த்தி கொண்ட மாநிலமாக அருணாச்சல பிரதேசமும் உள்ளதா? இது கரெக்டாக வருங்களா? இது பீகார் வரணும். ஓகேங்களா? நமக்கு மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை அடர்த்திக்கும் வித்தியாசம் தெரியணுங்க. ஓகேங்களா? அப்போ இது பீகார் தான் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அருணாச்சல் பிரதேசம் குறைவான அடர்த்தி கொண்ட மாநிலமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க? தப்பு. அடுத்தது பாருங்க, 2011ஆம் ஆண்டின் கணக்கீட்டின்படி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555 என்ற அளவுடன் தமிழ்நாடு 6வது இடத்தில் உள்ளது. நாட்டின் சராசரி 382 ஆகும். ஓகே, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 2011 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 555. இது கரெக்ட். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த எண்ணிக்கையில் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கா? 12வது இடம். மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருப்போங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் எத்தனையாவது இடத்துல இருப்போம்? 12வது இடத்துல இருப்போம். அது எக்ஸ்ப்ளனேஷனில் வைக்கலை, ஆனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 12வது இடத்தில் உள்ளது. அப்போ நாட்டின் சராசரி ஓகே தான், 382 தான். அப்போ என்னதுங்க இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும்தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அப்போ 2, 3, 4 என்னதுங்க நமக்கு தவறு. அப்போ ஆப்ஷன் பி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, பீகார் பார்த்தீங்களா? பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 என உள்ளது. அதனை அடுத்தாக மேற்கு வங்காளம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 மட்டும்தான், 17 நபர்கள் என்ற அளவில் அருணாச்சல் பிரதேசம் மிக குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை பெற்றுள்ளது. இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா, எல்லாமே 2011 சென்சஸ் அடிப்படையில் தான் நம்ம அதை படிச்சாகணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இன்னும் நமக்கு சென்சஸ் எடுக்கலை இல்லைங்களா? 2010 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும், 2021 எடுக்கலை. நம்ம எல்லாமே எதையும் பேஸ் பண்ணி படிக்கணும்? 2011 பேஸ் பண்ணி கண்டிப்பாக படிச்சாகணும். இது பழைய இன்ஃபர்மேஷனை படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 1102 பீகார், 17 என்னதுங்க? அருணாச்சல் பிரதேசம்.
தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 555. அடுத்து பாருங்கள், மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு என்னென்னா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது. அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. புரிஞ்சுதுங்களா? மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை என்ன பண்ணும்? அதிகரிக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதாங்க அந்த ஃபார்முலா, பார்த்து வச்சுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் என்னென்ன இருக்கணும்? மக்கள் தொகை எண்ணிக்கையும் நிலப்பரப்பும் இருக்கணும். அதற்கான விகிதம் தான் என்னது? மக்கள் தொகை அடர்த்தி. பார்த்தோங்களா? அப்போ பாருங்கள், குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. இதையே தான் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேட்டிருந்தேன். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறது தப்பு. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை அல்லது இணைகளை தேர்வு செய்க. தொழில்நுட்ப தெரிவு VKRV ராவ், நிலைத்த பொருளாதாரம் JC குமரப்பா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு JM கீன்ஸ், இயேசுவின் வழிமுறைகள் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் JC குமரப்பா, முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு அமர்த்தியா குமார் சென். இது என்னதுங்க? புத்தகம் பக்கத்தில் புத்தக ஆசிரியர் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். இதில் இவ்வளோ புத்தகங்கள் தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அந்த இந்திய பொருளாதாரம் லெசன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த புத்தகங்கள் தான் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற புத்தகங்கள் அதனுடைய ஆசிரியரை படித்த மாதிரி. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு தொழில்நுட்ப தெரிவு யார்? VKRV ராவ் எழுதினாரா? கிடையாது, அமர்த்தியா குமார் சென் எழுதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது நிலைத்த பொருளாதாரம் JC குமரப்பாவா? கரெக்ட். JC குமரப்பா வந்து ஒரு 3 புத்தகம் எழுதியிருப்பார். நிலைத்த பொருளாதாரம் கரெக்டு தான். இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு JM கீன்ஸ் எழுதியிருப்பாரா? இல்லை, JM கீன்ஸுடைய மாணவரான VKRV ராவ் எழுதியிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து தப்பு. அடுத்தது இயேசுவின் வழிமுறைகள் கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் JC குமரப்பாவா? கரெக்டு. அப்போ JC குமரப்பா 3 புத்தகம். என்னதுங்க? நிலைத்த பொருளாதாரம், இயேசுவின் வழிமுறைகள், கிறிஸ்துவம் அதன் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும். சிறையில் இருந்துட்டு அந்த வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றிருப்பார். அதில் இருந்தே எழுதியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வருஷத்து கூட 1945ன்னு போட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வெள்ளையனை வெளியேறு போராட்டம் 1942. இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக நான் சொன்னேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு அமர்த்தியா குமார் சென் எழுதினாரா? இல்லை, ராவ் எழுதியிருப்பார். அப்போ இது தப்பு. அப்போ என்னதுங்க? எது கேட்டிருக்காங்க? சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டு தான் அப்போ ரைட்டு. அப்போ சி, ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, தொழில்நுட்ப தெரிவு மூலதன செறிவு தொழில்நுட்பத்துறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் அப்படின்ட்டு தொழில்நுட்ப தெரிவு அப்படிங்கிற புத்தகத்தில் சென், ஓகேங்களா, அமர்த்தியா குமார் சென் என்ன பண்ணியிருப்பார்? குறிப்பிட்டிருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். மூலதன செறிவு நுட்ப முறையில் உழைப்பாளர்கள் உபரியாக உள்ள பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பது கடினம் அப்படின்னு சொன்னவர் யார்? சென், தொழில்நுட்ப தெரிவு புத்தகத்தில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, முதலீடு, வருமானம், பெருக்கி. முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பு எந்த வருஷத்தில்? 1952 எழுதியிருக்காரு. எனும் தலைப்பில் ராவ் அவர்கள் இயற்றிய புத்தகம். ராவ் எழுதியிருப்பார். ஓகேங்களா? பேரியல் பொருளாதாரத்தில் அவரின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு ஆகும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, ராவ் எழுதிய இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகம் 1938. சிறு புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பார்னா, இந்தியாவில் தனி மனிதர் வருமான குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும்
பின்வரும் காரணங்களை சொல்லியிருப்பாரு. அந்த காரணங்களையும் இப்போ நம்ம படிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் தனி மனிதர் வருமான குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் இவர் காரணம் சொல்லியிருப்பார். என்னென்ன காரணம் சொல்லியிருக்காரு? முறையற்ற நில உடைமை, நிலம் துண்டாடல், நிலம் பிரிக்கப்படுதல், பயிர்களுக்கு குறைவான நீர்ப்பாசன வசதி கிடைத்தல். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிட்டா கூட போதும். ஓகேங்களா? பேரளவு தொழிற்துறை இன்மையால் வேளாண்மையில் அதிக மக்கள் தொகை அழுத்தம் ஏற்படுகிறது. முதலீடு இன்மை, நாணயத்தில் தன்னாட்சி கொள்கையின்மை, பணம் பற்றிய கருத்துகளில் தங்கத்தை உடைமையாக கொள்வதை ஊக்குவித்தது. இது எல்லாமே எதற்கு காரணம்? மனிதர் வருமான குறைவிற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவிற்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராவ் எழுதியிருக்காரு. அந்த என்னதுங்க, அந்த இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற புத்தகத்துல. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, 5th கொஷின். பின்வருவனவற்றுள் அம்பேத்கரின் ஆய்வு கட்டுரைகளில் பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. அம்பேத்கர் ஆய்வு கட்டுரைகள் நிறைய எழுதி சமர்ப்பிச்சிருப்பார் பார்த்தீங்களா? அதில் கீழே இருக்கிறதுல பொருந்தாதது எதுன்னு பாருங்கள். வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு, ரூபாயின் பிரச்சனைகள், இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல், முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும், பழங்கால இந்திய வர்த்தகம், இந்தியாவின் தேசிய பங்கீடு, இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். இதில் எது பொருந்தாததுன்ட்டு பாருங்கள். ஓகேங்க, ஆன்சர் பார்க்கலாங்களா? ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாம். பாருங்க, வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு, இது இவருடைய ஆய்வு கட்டுரையா? கிடையாது. அமர்த்தியா குமார் சென்னுடைய ஆய்வு கட்டுரை. ரூபாயின் பிரச்சனைகள், இது கரெக்டு. இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல், இதுவும் கரெக்டு. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் வருமா? இது வராது. ஓகேங்களா? ராவ் எழுதியிருப்பார். முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ராவ் எழுதியிருப்பார். அடுத்தது பழங்கால இந்திய வர்த்தகம், இது கரெக்டு. இந்தியாவின் தேசிய பங்கீடு, இதுவும் கரெக்டு. இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள், இதுவும் கரெக்டு. அப்போ நமக்கு பொருந்தாதது தானே கேட்டிருக்காங்க. அப்போ அது எது பொருந்தலை? 1, 4 பொருந்தலை. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் எல்லாமே அவருடைய ஆய்வு கட்டுரைகள் எல்லாமே இதில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? போன இதில் எல்லா புத்தகங்களையும் பார்த்துட்டோம். இதில் அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரைகள் இங்கே எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? பாருங்க, வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய சென்னின் கட்டுரை 1981 சிறந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது என்னதுங்க? அமர்த்தியா குமார் சென் எழுதியிருப்பார். பஞ்சங்களுக்கான காரணத்தை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார் இந்த புத்தகத்திலலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவுடைய ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு துறையில் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? ஒரு அம்பேத்கர் எழுதியிருப்பார், ராவ் ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பார், அதே மாதிரி சென் ஆய்வு கட்டுரை எழுதியிருப்பாங்க. எல்லாமே இதில் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பழங்கால இந்திய வர்த்தகம் பார்த்திங்கன்னா 1915 அம்பேத்கர் அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சிருப்பார் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள் 1918 அம்பேத்கர் கொடுத்துருப்பார். ஓகேங்களா? இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், அம்பேத்கர் தான். அம்பேத்கர் மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிச்சிருப்பார். ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம், ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம், வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தை வச்சு கொடுத்துருப்பாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஒப்படைப்பு வரவு செலவு திட்டம் பார்த்திங்கன்னா 1871 டு 72 முதல் 1876 டு 77 வரைக்கும். ஒதுக்கீடு வரவு செலவு திட்டம் பார்த்திங்கன்னா 1877 டு 1878 முதல் 1881 டு 82 முடிய. மற்றும் வருவாய் பங்கீடு வரவு செலவு திட்டம் பார்த்திங்கன்னா 1882 டு 83 முதல் 920 டு 21 முடிய.
இது பார்த்துக்கோங்க. இது நான் கொஷினை வைக்கலை, ஆனால் வந்து இது பார்த்துக்கோங்க. அவர் எவ்வளோ 3 நிலைகள் அதை பிரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இன்ஃபர்மேஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அம்பேத்கருடைய நூலான ரூபாயின் பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலை அதன் தோற்றமும் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றமும் தீர்வும் என்பதில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. எந்த ஆய்வு கட்டுரையில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி கருத்தாக்கம் பெற்றது இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்பேத்கர் எழுதிய அந்த ரூபாயின் பிரச்சனைகள் அப்படிங்கிற புத்தகத்தை பின்பற்றி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. பாருங்க, மகாத்மா காந்தி மற்றும் ஜே.சி. குமரப்பா ஆகிய 2 ஆளுமைகளின் ஒத்த தன்மையில் அமைந்த கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. அதாவது ஒரே ஸ்டேட்மெண்ட்டை 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. அது எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா வேறு 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது கீழே இருக்கிறது எது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்துதுன்னு பாருங்கள். திட்டமிடலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும். இது வந்து இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு பாருங்க. மனிதனின் பொருளாதார தேவைகள் நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும். இந்திய குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல் உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதில் ஒரு அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. மகாத்மா காந்தியும் ஜே.சி. குமரப்பா 2 பேரும் அதைவே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் எது கரெக்டுன்னு பாருங்கள். எத்தனை ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்டு எத்தனை ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க 2 பேரும். ஓகேங்களா. 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா. ஃபஸ்ட்டு, திட்டமிடலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் சொல்லியிருக்கிறது யார் சொல்லியிருப்பாங்கங்க? நேரு சொல்லியிருப்பார். திட்டமிடல்னு வந்தாவே யார் வரணும்? ஜவஹர்லால் நேரு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். அடுத்தது, மனிதனின் பொருளாதார தேவைகள் நிறைவேற்ற வேண்டுமானால், அவங்களோட பொருளாதார தேவையை நிறைவேற்றணும்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் மகாத்மா காந்தி, ஜே.சி. குமரப்பா 2 பேரும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க? மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா. இது மகாத்மா காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல் உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் அப்படின்னு சொன்னது யாருங்க? ஜே.சி. குமரப்பா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டில் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. ஜே.சி. குமரப்பா சொல்லியிருப்பார். 2 பேருமே சொல்லலை. அடுத்தது, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். இது எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. இது ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. 2 ஒரே மாதிரி சொன்னது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை 2 பேரும் காமனாக சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும். புரிஞ்சுதுங்களா. இதில் எதுங்க ஆன்சர்? அப்போ 2 மட்டும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா. பாருங்கள்.
முன்னாடியே சொன்னது தான், ஒரு டைம் மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டிட்டு திரும்ப நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஜேசி குமரப்பா சொன்னது, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல் உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். ஓகேங்களா. அப்புறம் நேரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழிகளில் பயன்படுத்துவதை குறிக்கும் என்கிறார் நேரு சொல்லியிருப்பார். புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்க காந்தியும் குமரப்பாவும் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மனிதனின் பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் சமூக பொருளாதார பிரச்சனைகள், வேலையின்மை, வறுமை மற்றும் ஆதரவற்ற நிலை ஆகியவற்றை களைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது பாருங்க, முழுமையான மதுவிலக்கை வலியுறுத்தியவர் யாருங்க, காந்தியடிகள். என்ன சொல்லியிருக்காரு, மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக என்னதான் தருது, நோயை தருகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கல, ஆனால் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதல்ல, மாறாக நோயை தருகிறது அப்படிங்கிறார். அப்புறம் இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். யார் சொல்ற, காந்தி சொல்றார். அடுத்தது, காந்திய பொருளாதாரம் அப்படின்னு என்னன்னா நன்னெறியை அடிப்படையாக கொண்டது. 1921ஆம் ஆண்டில் காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கை இழுக்கானது, மேலும் அது பாவமானது அப்படின்னு சொல்றாரு. எல்லா கோட்ஸுமே ஓரளவுக்கு இங்கே கொண்டு வந்துட்டேங்க. ஓகேங்களா. ஒரே ஒரு கோட் தான் கொண்டு வரல. எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கோட் அந்த இந்திய பொருளாதாரத்தில் ஃபஸ்ட் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா உலகளாவிய போட்டியாளராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொண்டு வரல, சொல்லிவிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் மற்ற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா. பாருங்கள், பொறுத்துக. பச்சை காந்தி, கூட்டு வேளாண்மை, மதச்சார்பின்மை, ஜனநாயக சமதர்மம், சமதர்ம இந்தியா, கிராம குழுக்கள், சமநிதி நிலை அறிக்கை. இது எது வரும்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா. பாருங்க, பச்சை காந்தி யாரு, ஜேசி குமரப்பா. ராமச்சந்திர குஹா அவர்கள் ஜேசி குமரப்பாவை அப்படி சொல்லியிருப்பாங்க. சுற்றுப்புற சூழலியலுக்கு ஒரு அடித்தளமாக விளங்கினதுனால ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, கூட்டு வேளாண்மை முறையை பற்றி சொன்னது யார், அம்பேத்கர். கூட்டு வேளாண்மை இங்கே செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். மதச்சார்பின்மை, ஜனநாயக சமதர்மம் இதை வலியுறுத்தியவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா. அடுத்தது, சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தியவர், கிராம குழுக்களை வலியுறுத்தியவர் பார்த்தீங்கன்னா VKRV ராவ். புரிஞ்சுதுங்களா. சமதர்ம இந்தியா, கிராம குழுக்களை வலியுறுத்தியவர் VKRV ராவ். அடுத்தது, சமநிதி நிலை அறிக்கை யாருங்க சொல்லியிருப்பாங்க, திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சமநிதி நிலை அறிக்கையை பரிந்துரைத்தவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். புரிஞ்சுதுங்களா. அப்போ ஆப்ஷன் என்ன வரும், ஃபஸ்ட்டு பச்சை காந்தி 5வா, அடுத்தது கூட்டு வேளாண்மை அம்பேத்கர் வருது, மதச்சார்பின்மை ஜனநாயக சமதர்மம் நேரு, சமதர்ம இந்தியா கிராம குழுக்கள் பார்த்தீங்கன்னா VKRV ராவ், சமநிதி நிலை அறிக்கை திருவள்ளுவர். அப்போ ஆப்ஷன் என்னதுங்க, டி. புரிஞ்சுதுங்களா. பாருங்கள், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தரலாம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு வேர்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. புரிஞ்சுதுங்களா. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திரா குஹா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு அழைத்து சிறப்பிக்கிறார். யார்
பச்சை காந்தின்னு யாரை சிறப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவசரத்தில் கொஷினை நல்லா படிக்காம விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ராமச்சந்திரா குஹா வந்து குமரப்பாவை பச்சை காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, அம்பேத்கர் வந்து ஒரு சம தர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு, நாட்டுடைமை ஆக்க வேண்டும் சொல்லியிருப்பாரு. நிலத்தை என்ன பண்ணும், அரசே நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரசே காப்பீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நிலத்தை அதாவது தொழில்களை, எல்லா தொழில்களையும் நாட்டுடைமையாக்கணும், நிலத்தை அரசே நிர்வகிக்கணும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாரு, அம்பேத்கர். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவிற்கு நேரு தந்த மிக பெரிய பங்களிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? மதச்சார்பின்மை அப்படின்னா யாருமே எந்த மதத்தையும் சாரல. ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யார் எந்த மதத்தை வேணாலும் வணங்கிக்கலாம், வழிபட்டுக்கலாம். ஓகேங்களா, வழிபடாமலும் இருந்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு மதத்தை வச்சு ஆட்சி பண்ண முடியாது இங்கே. புரிஞ்சுதுங்களா? இந்தியாவில். அப்போ மதச்சார்பின்மை அப்படிங்கிறது இந்தியாவிற்கு நேரு தந்த மிகப்பெரிய பங்களிப்பு. அடுத்து பாருங்க, சமதர்மம். மதச்சார்பின்மையா, இன்னொன்று பாருங்க, சமதர்மம் என்பது இந்தியாவிற்கு நேருவின் மிகப்பெரிய பங்களிப்பு. அப்போ ரெண்டு, மதச்சார்பின்மையும் சமதர்மம் ரெண்டு வந்து நேருவுடைய பங்களிப்பு. அவர் நம் இந்தியாவை சமதர்ம சமூகமாக கட்டமைக்க விரும்பினார். அதுபோக இவர் அறிவியல் மனப்பான்மையை கொண்டிருப்பார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேரு வந்து அறிவியல் மனப்பான்மையை கொண்டிருப்பார். ஓகேங்களா, ஆனால் நேருவுடைய சமதர்மம் என்ன சமதர்மம், ஜனநாயக சமதர்மம், மக்களாட்சி சமதர்மம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, திருவள்ளுவர் தான் சமநிதி நிலை அறிக்கையை பரிந்துரை செஞ்சிருப்பார். ஓகேங்களா, அவர் வேற என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு நாடு அதன் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் அதன் வருமானம் குறைவாக இருந்தாலும் பாதகம் அல்ல. செலவு கம்மியாக பண்ணிக்கிட்டோம்னா வருமானம் குறைவாக இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்களா. அதை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சமநிதி நிலையை அறிக்கையை அவர் பரிந்துரைச்சிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, பாருங்க, சமதர்மத்திற்கு ஆதரவு யாரு, இந்திய திட்டமிடலின் முந்தைய காலங்களில் ராவ் சமதர்ம இந்தியாவை வலியுறுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது போக சமதர்மம் அப்படிங்கிறது நேருவும் வலியுறுத்திருப்பாரு. நான் ஆப்ஷன் கூட என்னவும் வச்சிருந்தேன், கிராம குழுக்களையும் வச்சிருந்தேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ அது கரெக்டாக மேட்ச் பண்ணும். கிராம முன்னேற்றத்திற்காக கிராம குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு VKRV ராவ் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? பாருங்க, பின்வரும் ராவ் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. VKRV ராவ் இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க. அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும் பொதுத்துறை பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். HM சிங்கரால் கீன்ஸின் சிறந்த மாணவராக கருதப்படும் இவரை PR பிராமானந்தா தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களுள் ஒருவராக குறிப்பிடுகிறார். டெல்லியிலும் பெங்களூரிலும் 3 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினார். இவரது நாட்டு வருமான கணக்கீடு முறையின் வாயிலாக இவர் நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்படுகிறார். ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல் நிலவுடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை கூறுகிறார். இதுல எது வந்து சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? சரி, போடுங்க. ஓகேங்க, சூப்பர். இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொருளாதார அறிஞர்களுடைய அந்த சிந்தனைகள், திருவள்ளுவர், JC குமரப்பா, அது எல்லாமே நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அதில் ஒரு 6 கொஷின் இங்கே இருக்குது. ஓகேங்களா, 6 கொஷின், ஒரு 4 கொஷின் பார்த்துட்டோம். பாருங்க, அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும் பொதுத்துறை பொருளாதார முன்னேற்றத்தில் பெரும்பங்கு வகிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தாரா? கரெக்டு தான்.
ராவுக்கு அந்த கருத்தை சொல்லியிருப்பார். அடுத்தது ஹெச்எம் சிங்கரால் கீன்ஸின் சிறந்த மாணவராக கருதப்படுமாமாக. கீன்ஸுடைய சிறந்த மாணவர் ராவ் அப்படின்ட்டு ஹெச்எம் சிங்கர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி கருதப்படும் இவரை PR பிராமானந்தா என்ன சொல்லியிருப்பாரு, தலை சிறந்த பொருளியர் அறிஞர்கள் ஒருவராக குறிப்பிடுகிறாரா? கரெக்டு. PR பிராமானந்தா பார்த்தீங்கன்னா காட்கில், வக்கீல், ராவ் இவங்களெல்லாம் வந்து தலை சிறந்த பொருளியர் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பார். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். டெல்லியிலும் பெங்களூரிலும் 3 தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கினாரா? கரெக்டு. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இவரது நாட்டு வருமான கணக்கீடு முறையின் வாயிலாக இவர் நடைமுறை பொருளாதாரவாதியாக நினைவில் கொள்ளப்படுகிறாரா? கரெக்டு. ஓகேங்களா, அடுத்தது ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல நில உடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நில உடைமை விரிவாக்கம் ஆகியவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை கூறுகிறாரா? கிடையாது. இது வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அப்போ இது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? சி. ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்கள். தெரியலன்னு நினைக்காதீங்க, இது நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இந்த லெசனை படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் படிங்க. இதுக்கு ஆப்ஷன் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளால் படிக்க முடியாமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் நம்ம ஒரு ரிவிஷன் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 1918 அம்பேத்கர் என்ன கட்டுரை எழுதியிருப்பார்? இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். நம்ம பார்த்தோமா, அம்பேத்கர் எழுதியிருப்பார். அந்த கட்டுரையில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தை போல. ஆடம் ஸ்மித் என்னது? நாடுகளின் செல்வத்தை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார், ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஓகேங்களா, அதில் நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டினை கூறுகிறார். ஆடம் ஸ்மித் மாதிரியே இவரும் வந்து நில உடைமை ஒருங்கிணைப்பு, நில உடைமை விரிவாக்கம் இவற்றிற்கு இடையேயான வேறுபாட்டை சொல்லியிருப்பார். யாருங்க? அம்பேத்கர். அவர் எழுதின கட்டுரை பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, ராவ் தேசிய அளவிலான 3 ஆராய்ச்சி நிறுவனங்களை உருவாக்கியிருக்கார். இங்கே டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் பார்த்தோமா, அப்போ டெல்லியில் 2, டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில், அடுத்து பொருளாதார வளர்ச்சி கழகம், அதுவும் இங்கே தான் டெல்லியில் தான். அடுத்தது சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பார்த்திங்கன்னா பெங்களூரில். 3 ஆராய்ச்சி, தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்களை டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், ராவின் கணக்கீடு முறை எப்படி இருக்கும்? நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, வருமானம் கணக்கீட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். பாருங்க, பொதுவாக வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியாவிற்கு உகந்த தேசிய வருமான கருத்துகள், முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் முதலீடு, சேமிப்பு, பெருக்கி ஆகியவற்றை என்ன பண்ணும்? ஆய்வு செய்தல். வளர்ச்சி குன்றிய நாடுகளின் தொழில்மயமாதலின் விளைவுகளை தேசிய வருவாயை இணைத்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது ரொம்ப முக்கியமானதுங்க, இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கீழ்காணும் பொருளாதாரம் பற்றிய திருவள்ளுவரின் சிந்தனைகளில் தவறானவற்றை காண்க. செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கு அல்ல. வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை. மழையே வாழ்வின் பெரும் ஆதாரம். வெளிநாட்டு உதவியுடன் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம். தீண்டாமையிலிருந்து பெரும் விடுதலையே அடிப்படை சுதந்திரம். திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது. இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம். தொழில்மயம் இனத்தின் சாபக்கேடு. உணவுப் பொருட்களின் மீதான கட்டுப்பாடு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும். இதில் திருவள்ளுவருடைய சிந்தனையில் தப்பான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாருங்கள். திருவள்ளுவர் சொல்லாத ஸ்டேட்மெண்ட்டு எதுன்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நல்லாவே படிக்க வேண்டியதுங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து இதையே வந்து ஒரு 6 கொஷினாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அதுவே இலக்கு அல்ல அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. கரெக்டு தான்.
வேளாண்மை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை. கரெக்டு தான், வேளாண்மை தான் அடிப்படை பொருளாதார நடவடிக்கை, அவர் தான் சொன்னார். மழையே வாழ்வின் பெரும் ஆதாரம் அப்படின்ட்டு அவர் தான் சொல்லியிருப்பார். மழை இல்லைன்னு எதுவுமே இல்லை, அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது, வெளிநாட்டு உதவியுடன் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் சொல்லியிருப்பாரா? தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வெளிநாட்டு உதவியை வாங்காதீங்க, வெளிநாட்டு உதவியை கோரும் நாடுகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகேங்களா? அடுத்தது, தீண்டாமையிலிருந்து பெரும் விடுதலையே அடிப்படை சுதந்திரம்னு சொன்னாரா? அதாவது தீண்டாமையிலிருந்து வருவது அடிப்படை சுதந்திரம்தான். ஆனால் அவர் பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே அடிப்படை சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? திருவள்ளுவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருப்பார். அடுத்தது, திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பது அப்படின்னு அவர் சொன்னாரா? கிடையாது, அமர்த்தியா குமர்சன் சொல்லியிருப்பார். இது தப்பு, அமர்த்தியா குமார்சன் சொல்லியிருப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம், தொழில்மயம் இனத்தின் சாபக்கேடு, உணவுப் பொருட்களின் மீதான கட்டுப்பாடு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் யாருங்க சொன்னது? மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார், திருவள்ளுவர் இல்லை. கிடையாது. ஓகேங்களா? இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம், தொழில்மயம் சாபக்கேடு, உணவுப் பொருட்களின் மீதான கட்டுப்பாடு செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் காந்தி. அப்போ இதில் தவறான ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னதுங்க? 2, 3, 4, 5 எங்கே இருக்குங்க? சாரிங்க, 3, 4, 5, 6. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தானேங்க? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. அப்போ ஆப்ஷன் ஏ. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க. பாருங்க, திருவள்ளுவர் வெளிநாட்டு உதவி பெறுதலை ஆதரிக்கவே கிடையாது. ஓகேங்களா? குறள் 739 வெளி உதவி கோரும் நாடுகளே அல்லன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வேறு வகையில் சொல்வதானால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தையே அவர் வலியுறுத்தியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பசி கொடுமையிலிருந்து பெறும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் என்றும் ஒவ்வொரு குடிமகனும் இதனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கருதியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சென் என்ன சொல்லியிருப்பாரு? அவர்களுடைய கருத்தின்படி திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்களை மக்கள் நலத்திற்காக மாற்றி அமைப்பதுன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, காந்தியடிகள் இயந்திரங்களை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்க, தொழில் மையம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கருதினார். அடுத்து பாருங்க, உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தி என்ன பண்ணியிருக்காரு? எதிர்த்திருக்காரு. அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்க, கீழ்கண்ட எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? 3 முக்கிய தங்கச் சுரங்கங்கள் கர்நாடகா, ஆந்திரா, பெக்மடைட் பீகார், ராஜஸ்தான், வைரம் அந்தந்த கனிமங்கள் அந்தந்த பிளேஸுக்கு ஃபேமஸா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். வைரம் பன்னா, கர்னூல், மேக்னடைட் கர்நாடகா, மாலிப்டினம் மதுரை, பாக்சைட் சுரங்கம் கஞ்சமலை, மாங்கனீஸ் சுரங்கம் சேலம், இரும்புத்தாது சுரங்கம் ஏற்காடு. இதில் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? 7 இணைகளா, 5 இணைகளா, 6 இணைகளா, 4 இணைகளா? எந்தெந்த இணைகள்னு கேட்கலங்க, எத்தனை இணைகள். ஓகேங்களா? ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? இந்த கனிமங்கள் அந்த ஃபேமஸான பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஆனால் பார்த்து வச்சுக்கோங்க. சூப்பர். ஆன்சர் பார்த்துடலாங்களா? பாருங்கள், 3 முக்கிய தங்கச் சுரங்கங்கள் கர்நாடகாவில் 2 இருக்கும், ஆந்திராவில் 1 இருக்கும். இது கரெக்டு. என்னென்ன பிளேஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பெக்மடைட் பீகார், ராஜஸ்தானா? கரெக்டு. இன்னும் ஒரு பிளேஸ் இருக்கும், பார்க்கலாம். பீகார், ராஜஸ்தான், பெக்மடைட். அடுத்தது வைரம், இதுவும் கரெக்டு. பன்னா, கர்னூல், ஆந்திர பிரதேசம், கர்நாடகம் சொல்லுவோம். அடுத்தது மேக்னடைட் கர்நாடகாவா? கரெக்டு.
ஓகேங்களா. அடுத்தது மாலிப்டினம் மதுரை. மதுரையில் அந்த கரடி குட்டம் பட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுவும் கரெக்டு. பாக்சைட் சுரங்கம் கஞ்சமலையா? இது தப்பு. மாங்கனீஸ் சுரங்கம் சேலம், இது கரெக்டு. இரும்புத்தாது சுரங்கம் ஏற்காடு வருமா? இது அப்படியே மாறி இருக்கு. ஓகேங்களா. பாக்சைட் சுரங்கம் ஏற்காடு வரணும், இரும்புத்தாது சுரங்கம் கஞ்சமலை வரணும், அவ்வளோதான். அப்போது மொத்தம் 8 இருக்குங்களா, அதில் 2 தப்பு. அப்போ எத்தனை இணைகள் சரி? 6 இணைகள் சரி. ஓகேங்களா. பாருங்கள், இதை படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான பிளேஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பாருங்க, ஏற்காட்டில் என்ன இருக்கும்? பாக்சைட் சுரங்கம் இருக்கும். கஞ்சமலையில் என்ன இருக்கும்? இரும்புத்தாது சுரங்கம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இரும்புத்தாது சுரங்கமும் அமைந்துள்ளன. மாலிப்டனம் எனும் ரசாயனத்தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டுங்க. இந்தியாவிலே கரடிக்குட்டம், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரடிக்குட்டம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அந்த 3 முக்கிய தங்கச் சுரங்கங்கள் பாருங்கள். கோலார் மாவட்டத்தில் கோலார் தங்கவயல் சுரங்கத்திலும், ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கவயல் சுரங்கத்திலும், இரண்டும் எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா. கோலார் தங்கவயல் சுரங்கம், ஹட்டி தங்கவயல் சுரங்கம். ஓகேங்களா. எங்கே இருக்குது, என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்கவயல் சுரங்கத்திலும் ஓரளவு தங்கம் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஆந்திராலையும் கர்நாடகாவில் 2, ஆந்திராவில் 1 பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மைக்கா ரொம்ப முக்கியமானது. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின்கடத்தியும் ஆகும். இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்காத்தாள் உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ கரண்ட் மாறி இருக்கலாம், அதனால் இதை புக்கில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். ஓகேங்களா. நான் பீகார், ராஜஸ்தான் மட்டும் கொடுத்துருப்ப பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இது கிடைக்குது. அதாவது இது ரொம்ப முக்கியமானது. மைக்காத்தாள் உற்பத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. இது மின் கருவிகளில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது UNECE அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அதில் அதிகமாக எங்கெங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டம். பன்னா எங்கே இருக்குங்க? மத்திய பிரதேஷ். கர்னூல் ஆந்திர பிரதேஷ். அடுத்தது ராம்லல்லா, கோட்டா போன்ற இடங்களிலும் கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதுபோக புதிதாக ராய்ப்பூர் இம்பர்லி சுரங்கம் ராஜ்பூர் சத்தீஸ்கரில் உள்ள படாஸ்கர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஓரளவுக்காவது நம்ம பார்த்து வச்சுக்கணும் எங்கே அதிகமாக கிடைக்கிது. எல்லா பிளேஸும் பார்க்கலன்னா எது அதிகமாக ஃபஸ்ட்டு 3 பிளேஸு அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், மேக்னடைட் தாது கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாங்களா. 11th கொஷின் பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2011 ஆண்டின் கணக்கீட்டின்படி. ஓகேங்களா. மேற்கு வங்கம் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும், இந்த பாயிண்ட் 6.3, உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. கேரளா மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அதிக மக்கள் தொகை மாநிலங்களாக கருதப்படும் பீமாராவ் என்பது பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியது. 1951 ஆண்டை ஒப்பிடும்போது 2011 இந்தியாவில் பிறப்பு விகிதங்கள் அதிகரித்தும் இறப்பு விகிதம் குறைந்தும் உள்ளது. இதில் எது என்னதுங்க, இந்த கீழே கொடுத்த அனைத்தும் தவறா, இல்லை 1, 2 சரியா, 1, 2, 4 சரியா, அனைத்தும் சரியா அப்படின்ட்டு பாருங்கள்.
ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, மேற்கு வங்கம் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளதா? கேரளா. ஓகேங்களா, கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது கேரளா மிக குறைந்த இறப்பு விகிதம்னு வருமா? மேற்கு வங்கம் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இறப்பு விகிதத்தையும் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் ஒரிசா இது கரெக்ட் அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அப்போ இது என்னதுங்க? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது பாருங்கள், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக கருதப்படும் என்னன்னு சொல்லுவோம்? பீமரான்னு சொல்லுவோம். அப்போ அப்படின்னு என்னென்ன? பிஐனா பீகார், எம்ஏன்னு என்னங்க வரும்? மகாராஷ்டிரா வருமா? மத்திய பிரதேஷ் வரணும், ஆர் ராஜஸ்தான், யூ வந்து உத்தரப்பிரதேஷ். அது கரெக்டு தான். அப்போ எம்ஏக்கு தான் மகாராஷ்டிரா வரக்கூடாது, மத்திய பிரதேஷ் வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது 1951ஆம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது 2011இல் இந்தியாவில் பிறப்பு விகிதங்கள் அதிகரித்தும் இறப்பு விகிதம் குறைந்தும் உள்ளதா? ரெண்டுமே அதிகரிச்சிருக்கும், சரி ரெண்டுமே குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கும். அந்த பாக்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அப்போ என்னதுங்க? அனைத்தும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ. சில டைம்லாம் வந்து அந்த வேல்யூ கேட்காம குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால தான் இந்த கொஷின் இப்போ வச்ச கடைசி பாயிண்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த பாக்ஸை நீங்கள் அந்த பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுருவோம். ஆனால் அது குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்காவது நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, பாருங்கள், கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் 14.7 இதெல்லாம் பார்க்கணுமான்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2011 சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 14.7ம் உத்தரப்பிரதேஷ் வந்து 29.5 அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. மேற்கு வங்காளம் தான் என்னதுங்க? மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும், ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அப்போ 14.7, 29.5, 6.3, 9.2. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே அந்த புள்ளிகள் பாயிண்ட்ஸை மனப்பாடம் பண்ணாதீங்க. எது அதிகமாக இருக்குது எது குறைவாக இருக்குது அப்படின்னு படிச்சுட்டு ரெண்டாவது ரிவிஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணிக்கோங்க? அந்த பாயிண்ட்டை. ஏன்னா எடுத்தோன்னு படிச்சிங்கன்னா அது மைண்டில் நிற்காதா? அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபுல்லாகவே படிக்காம விட்டுரும். ஓகேங்களா, பாருங்கள், அடுத்தது மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அடுத்தது பீகார் பிஐ, மத்திய பிரதேஷ்னா எம்ஏ, ராஜஸ்தான் ஆர், உத்தரப்பிரதேஷ் யூ ஆகிய 4 மாநிலங்கள் பீமாரு மாநிலங்கள் எனப்படுகின்றன. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், பிறப்பு விகிதம் 1951ல் 39.9, இப்போ என்னதுங்க? 21.8 2011. அப்போ குறைஞ்சிருக்கா? அதே மாதிரி இறப்பு விகிதம் 27.4, 7.11 குறைஞ்சிருக்கா? அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது? நமக்கு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை தான் நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 2011 படி பீகார் பாலின விகிதத்தில் மிக குறைவாக உள்ளது. கேரளா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களுடன் அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. 2011ஆம் ஆண்டின் கணக்கீட்டின்படி தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995 கொண்டு 2வது இடத்தில் உள்ளது. இது இந்தியாவின் பாலின விகித சராசரியை விட அதிகம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016இல் தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு வீதம் நாட்டின் சராசரியில் பாதி என்ற அளவில் உள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் முதல் 3 மாநிலங்களான கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளன. இதில் எது சரின்ட்டு பாருங்கள். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரின்ட்டு பாருங்கள். ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு சென்சஸ் ரொம்ப முக்கியம். எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, 2011 படி பீகார் பாலின விகிதத்தில் மிக குறைவாக உள்ளதா? ஹரியானா வரணும். புரிஞ்சுதுங்களா?
கேரளா 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களுடன் அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. இது கரெக்ட். ஓகேங்களா, பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் அப்படிங்கிறத மதிப்பிடுறது தான். ஓகேங்களா, அதில் கேரளா அதிக பாலின விகிதத்தை கொண்டிருக்கும். பீகார் குறைவாக கிடையாது. அதுக்கு முன்னாடி ஹரியானா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்தது பாருங்க, 2011ஆம் ஆண்டின் கணக்கீட்டின்படி தமிழ்நாடு பாலின விகிதம் 995 கொண்டு 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் 995 தான். 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் கரெக்டு தான். ஆனால் 2வது இடத்தில் அப்படிங்கிறது இல்லை, 3வது இடத்தில் இருக்கும். ஓகேங்களா, இது இந்தியாவின் பாலின விகித சராசரியை விட அதிகம். இது கரெக்டு தான். ஓகேங்களா, அப்போ இந்த 2வது இடம் அப்படிங்கிறது தான் தப்பு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016 தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு வீதம் நாட்டின் சராசரியில் பாதி என்ற அளவில் உள்ளது. இது கரெக்ட். ஓகேங்களா, 2016 நிதி ஆயோக்கோட அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு வீதம் நாட்டின் சராசரி ஒரு பாயிண்ட் இருக்கும், அதில் பாதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது கரெக்டு. அடுத்தது, நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு இறப்பு வீதத்தை கட்டுப்படுத்துவதில் முதல் 3 மாநிலங்களாக கேரளா, மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளன. இது கரெக்டு. இதில் இந்த கொஷின்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இதுலேயே எல்லாமே கவர் ஆயிடுச்சு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு சரியானவற்றை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட்டும் 4th ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க. பாருங்க, 2011 படி ஹரியானாவில் 876 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. ஹரியானா தான் என்னவா இருக்குது, குறைவாக இருக்குது. ஓகேங்களா, கேரளா என்னதுங்க, அதிகம். மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது. எல்லாத்துலேயுமே எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா எந்த லெவலில் இருக்குது? 1951 946. இப்போ நம்ம எவ்வளோ இருக்கோம், 940. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இந்தியாவுடைய சராசரி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக இருக்கும், அது வேற. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சமச்சீர் பாலின விகிதம் என்பது பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995. பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்திய அளவிலும் இந்த விகிதம் மிக அதிகமாகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தான். பாருங்கள், 940 இந்தியா என்னதுங்க, 940 தான். நம்ம 995. புரிஞ்சுதுங்களா? தனித்தனியாக ஸ்டேட் வைஸாக பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஆவரேஜோட நம்ம நிறையா இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்போம். அடுத்தது, பாலின விகிதத்தில் கேரளம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு வீதம் 17. இது என்ன, நாட்டின் சராசரி 34ல் பாதி. அப்போ இது அதிகமாக இருக்குது, 34 இருக்குது. இதில் பாதி நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சில டைம்லாம் அந்த எண்ணிக்கையை கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதில் பாதி, இதில் குறைஞ்சிருக்கு, இதில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்கள், 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை காண்க. எழுத்தறிவு விகிதத்தில் கேரளா, தமிழ்நாடு, கோவா ஆகிய மாநிலங்கள் முறையே முதல் 3 இடங்கள் வகிக்கின்றன. பீகார் குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலமாகும். இந்தியாவின் எழுத்தறிவு விகிதமானது 80.33% ஆகும். ஆண்கள் 86.81%, பெண்கள் 73.86%. தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக கன்னியாகுமரியும், குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக தருமபுரியும் உள்ளன.
தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் என்ற எண்ணிக்கையில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாக நீலகிரி உள்ளது. தேனி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாகும். இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். அந்த தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெசனில் பின்னாடி ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக அந்த 2011 சென்சஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு பாயிண்ட்டாக படிச்சுக்கோங்க. ஒரே நாள் உட்காந்து படித்தா கஷ்டமாக இருக்கும். டெய்லி ஒரு பாயிண்ட்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். ஆன்சர் பார்த்துலாங்களா? பாருங்கள், எழுத்தறிவு விகிதத்தில் கேரளா, தமிழ்நாடு, கோவா தான் முதல் 3 மாநிலங்கள் வருமா? இடங்கள் வகிக்கின்றன வருமா? கேரளா, மிசோரம் வரணும். ஓகேங்களா? இப்போவெல்லாம் மாறி இருக்குங்க. இது 2011 சென்சஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? பீகார் குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலம். இது தப்பு. ஓகேங்களா? கேரளா, மிசோரம் வரணும். ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் எழுத்தறிவு விகிதமானது 80.33. இது தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம். இது புரிஞ்சுதுங்களா? தமிழ்நாட்டுடைய எழுத்தறிவு விகிதம் தான் இதை கொடுத்துருப்பேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அடுத்தது, தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக கன்னியாகுமரி. கரெக்ட் தான். குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக தருமபுரியும் இருக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்தது, தமிழ்நாட்டில் பாலின விகிதத்தில் 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் என்ற எண்ணிக்கையில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாக நீலகிரி இருக்குமா? நீலகிரி தான் தமிழ்நாட்டிலே அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஆனால் அதனுடைய அந்த வேல்யூ 1041. 1031ங்கிறது கன்னியாகுமரி. ஓகேங்களா? அடுத்தது, தேனி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டமாகும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதுங்க? தப்பு. இதிலேயே வந்துருச்சு பாருங்கள். இந்த எண்ணிக்கை, இந்த வேல்யூ நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. இதே சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு டைம் இதை பார்த்துட்டு மறுபடியும் போய் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாத்தையுமே புக்கை எடுத்து படிச்சுட்டு மறுபடியும் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். திரும்ப 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 அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப இது கஷ்டமாக இருக்கும். திரும்ப திரும்ப அட்டன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சருங்க வரும்? நமக்கு தவறு தானே கேட்டிருக்காங்க. 1, 2, 4 தவறு. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? டி. இப்போ தவறு தான் கேட்டிருக்காங்க. நம்ம சரி, இது தேர்டு மட்டும்தான் சரி. இப்போ ஆப்ஷனில் தேர்டு இல்லை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்பட்ட சரி இதை கேட்டிருக்காங்க, டக்குன்னு மார்க் பண்ணிடுவோம். புரிஞ்சுதுங்களா? அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம். ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாங்களா? பாருங்க, கேரளா 94% அதிக எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கோவா. ஓகேங்களா? எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருந்தன. ஹிமாச்சல் பிரதேசம் இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது? 80.1. ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. 2011 படி பீகார் குறைவான எழுத்தறிவு கொண்ட மாநிலமாக உள்ளது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கல்வி 1951 கல்வியறிவு எவ்வளோ இருக்குது? 2011 பாருங்கள் 74.04%. ஆண்கள் எவ்வளோ? 82.1. பெண்கள் எவ்வளோ? 65.5. ரொம்ப முக்கியமானதுங்க, மெமரி பண்ணி தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அதுவும் எழுத்தறிவு விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுக்கையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு 2011 நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு. ஓகேங்களா? இது நம்ம தமிழ்நாடுடைய சென்சஸ். 995 பெண்களா? பாருங்கள், 2011. 2001 பார்த்தீங்கன்னா 987 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுங்க? நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். நீலகிரி 1041, கன்னியாகுமரி 1031, நாகப்பட்டினம் 1025. ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இது இருக்குது. ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அதிக பாலின விகித கொண்ட மாவட்டங்கள். அடுத்து பாருங்கள், குறைவான பாலின விகிதமுடைய மாவட்டங்கள்னா தேனியும் தருமபுரியும். 900, 946. ஓகேங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குறைந்த பாலின விகிதம்
பாலின விகிதம் தனியாக இருக்குது, இன்னொன்று குழந்தை பாலின விகிதம் தனியாக இருக்குது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 946 பெண் குழந்தைகள் 2011, 2001 942. இது வந்து வெறும் பாலின விகிதம், இது குழந்தை பாலின விகிதம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட கொஷினில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா நீலகிரி, கன்னியாகுமரி இருக்கும் 985, கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா 964. குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னால் கடலூரும் அரியலூரும் 896, 897. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப இது கன்ஃபியூஸ் ஆகுங்க, திரும்ப திரும்ப படிச்சுதாகணும். குறைவான பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது, குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது, அதில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள், அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள், அதே மாதிரி குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள், குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அப்படின்ட்டு செப்பரேட்டாக எழுதி அந்த வேல்யூ நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, கீழ்கண்ட இணைகளில் பொருந்தாதது எது? 2011 ஆண்டின் படி இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 62.6 ஆண்டுகள், தமிழ்நாட்டின் இறப்பு விகிதம் 15.7, தமிழ்நாட்டின் குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் நீலகிரி, திருச்சி, தமிழ்நாட்டின் குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தேனி, தருமபுரி. இதில் எது வந்து பொருந்தலை அப்படின்ட்டு பாருங்க. இந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நம்ம இப்போ தான் பார்த்தோம் எக்ஸ்பிளனேஷனில். ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? அனைத்தும் எதுவுமே பொருந்தலை. ஓகேங்களா? எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஆண்களுக்கு மட்டும் வர மாதிரி இருக்கும். இது வந்து இன்னும் கம்மியாகும், 7.4 அந்த மாதிரி வரும். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் அடர்த்தி இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். இது வந்து குறைவான மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இது வந்து குறைவான பாலின விகித கொண்ட மாவட்டங்கள். இங்கே என்னதுங்க, குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் பிளேஸ் வந்து குறைவான பாலின விகித கொண்ட மாவட்டங்கள் அந்த இது வரும். ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம மேலேயே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? போன கொஷின்லேயே வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் திரும்ப அந்த பாக்ஸை நல்லா எடுத்து ஒரு டைம் நாளைக்கு டெஸ்ட்டு போகிறக்கு முன்னாடி நல்ல ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பாருங்க, 1951 எல்லாமே உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும், அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 2000 மெயினாக என்னென்ன பார்க்கணுன்னா, ஃபஸ்ட் எடுத்த அந்த சென்சஸ் கணக்கு தெரியணும், அதுக்கப்புறம் 2000 கடைசி எடுத்த சென்சஸ் தெரியணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி எடுத்த சென்சஸ் மட்டும் போதும். பாருங்கள், 62.6ங்கிறது ஆண்களுடைய அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு, 64.2ங்கிறது பெண்களுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு, மொத்தம் பார்த்திங்கன்னா 63.5 ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஒரு நாள் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள். மக்கள் தொகை வேறு, மக்கள் தொகை அடர்த்தி வேறு. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அது என்னென்ன வருது? பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. இது வந்து குறைவான மக்கள் தொகை. அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 555. இது வந்து 2001 480. மிக அதிக அடர்த்தி பார்த்திங்கன்னா சென்னையும் கன்னியாகுமரியும். ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. மிக அடர்த்தி, அதிக அடர்த்தினா சென்னையும் கன்னியாகுமரியும். குறைவான அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும். ஓகேங்களா? நீலகிரியும் தேனி அந்த இடத்துல கொடுத்துருப்போம். அது என்னதுங்க, மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள். இதை பார்த்துக்கோங்க. இது மக்கள் தொகை அடர்த்தி, அங்கே கொடுத்துருக்கிறது மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள்னு கொடுத்துட்டு நீலகிரியும் திருச்சியும் கொடுத்துருப்பேன். ஆனால் என்னதுங்க, மக்கள் தொகை அடர்த்தியில் தான் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரியும் திருச்சியும். அடுத்தது அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள்னால் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். அப்போ பாருங்கள், அடர்த்தியிலையும் சென்னை அதிகமாக தான் இருக்கும், மக்கள் தொகையிலையும் சென்னை அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. இப்படி கம்பேர் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் தான் அந்த லெசனே. புரிஞ்சுதுங்களா? அந்த பாக்ஸை படிச்சிட்டிங்கன்னா அந்த லெசன் நீங்கள் படித்த மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? 15th கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க.
நிதி ஆயோக்கின் 2018ஆம் ஆண்டின் அறிக்கையின்படி உடல்நல குறியீட்டில் கேரளா பஞ்சாபிற்கு அடுத்து தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. இங்கிலாந்துடன் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. 1976ஆம் ஆண்டின் கல்வி மத்திய பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 2.4% பரப்பளவும் உலக மக்கள் தொகையில் 17.5% கொண்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல எது சரின்ட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா? நிதி ஆயோக்கின் 2018 எந்த வருஷங்கிறத பார்த்துக்கோங்க. ஆண்டின் அறிக்கையின்படி உடல்நல குறியீட்டில் கேரளா, பஞ்சாப் செகண்டு, தேர்டு வந்து தமிழ்நாடு. இது கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வரும்பொழுது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்பொழுது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, இங்கிலாந்துடன் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளதா? கரெக்டு தான். ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நிறையா கண்ட்ரீஸுடைய மக்கள் தொகை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அடுத்தது, 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம் படிச்சிருப்பீங்க. கல்வி மத்திய பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதா? மாநில பட்டியலில் தான் கல்வி இருந்திருக்கும், அதுதான் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. இது தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நான் தப்பாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உலகின் புவிப்பரப்பில் இந்தியா 2.4% கரெக்டு தான். மக்கள் தொகையில் 17.5% கொண்டுள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. எல்லா எக்கனாமிக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம பார்ப்போம். ஜாகிரஃபிலையும் இதை நம்ம பார்த்துருப்போம். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட்டு தானே கேட்குறாங்க. அப்போ 1, 2, 4. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை நிறையா கண்ட்ரியோடைய மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு பாருங்கள் 7.2 கோடியா 2011 படி. இங்கிலாந்து பாருங்கள் 6.5 கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஒரு கண்ட்ரியே பாருங்கள் நம்மளுடைய ஸ்டேட்டை விட மாநிலத்தை விட நம்மளுக்கு அவங்களது கம்மியாக இருக்குது. நம்ம மாநிலத்தை விட மற்ற கண்ட்ரியோடைய பாப்புலேஷன் என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. இட்டாலி வந்து பாருங்கள் 5.9, தென்னாப்பிரிக்கா பாருங்கள் 5.6 கோடி, ஸ்பெயின் வந்து 4.7 கோடி, இலங்கை வந்து 2.1 கோடி. ஓகேங்களா? இதில் அந்த வேல்யூ கேட்கலினாலும் இந்த கண்ட்ரியை விடலாம் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி என்னாச்சு? அதன் பிறகு மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மாநில பட்டியலில் இருந்தது, மத்திய மாநில அரசோட கூட்டு பொறுப்புனா என்னதுங்க? பொதுப்பட்டியலில் வந்துருச்சு. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் ரீதியாக சட்டங்களை யார் இயற்ற முடியும்? மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் இயற்றலாம். படிச்சிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது, மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறதா? கரெக்டு தான். அதாவது இது என்னதுங்க? இந்த நல்லா கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மாறக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். மாறக்கூடியதுன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வேல்யூ படிக்கிறோம், ஃபஸ்ட் இடம் செகண்ட் இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். அது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் போகணும். ஓகேங்களா? இப்போ படிக்கிறது இன்னும் 2 நாள் இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 2 நாள் கழித்து வேறு மாதிரி ஆனாலும் கூட ஆகலாம். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் கூட அப்படியே படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட இணைகளை ஆராய்க. ரொம்ப ஈஸியான கொஷினுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் சென்னை. இந்தியாவின் நூல் கிண்ணம், ஆசியாவின் டெட்ராய்டு தமிழ்நாடு. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி. காற்றழுத்த விசை குழாய் நகரம் கோயம்புத்தூர். குட்டி ஜப்பான் சிவகாசி. பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர். எஃகு நகரம் சேலம். தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் சென்னை. இதில் எது வந்து சரின்ட்டு, அதாவது சரின்ட்டு கேட்கல பாருங்கள், அனைத்தும் சரியா இல்லை 2, 8 தவறா, 1, 2, 5, 8 சரி, 2 மட்டும் தவறு. இதில் எது வந்து கரெக்டாக பொருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் இந்த ஆப்ஷனில்.
பார்க்கலாங்களா? சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம் நம்ம என்ன சொல்லுவோம்? சென்னை தான் சொல்லுவோம். கரெக்டு. இந்தியாவின் நூல் கிண்ணம் நம்ம எதை சொல்லுவோம்? தமிழ்நாட்டை தான் சொல்லுவோம். ஆசியாவின் டெட்ராயின்னு நம்ம தமிழ்நாட்டை சொல்ல மாட்டோம், அது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையை சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அது ஏன்னா ஆசியாவின் டெட்ராயின்னா ஆசியாக்குள்ளே தானே தமிழ்நாடுன்னு நினச்சி போடக்கூடாது. ஆசியாவின் டெட்ராயின்னு சென்னை மட்டும் தனியாக நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தப்பு. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி, ரைட்டு. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர், கரெக்டு. குட்டி ஜப்பான் சிவகாசி. சில டைம் முன்னாடியில் திருப்பூர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தப்பு. ஓகேங்களா? குட்டி ஜப்பான் சிவகாசி. பின்னலாடைகளின் நகரம் திருப்பூர், இதுவும் கரெக்டு. எஃகு நகரம் சேலம், செயில், SAIL, அது எங்கே இருக்குங்க? சேலத்தில் இருக்கும். தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக எது திகழும்? சென்னை தான். ஓகேங்களா? இதுவும் ரைட்டு. ஓகேங்களா? அப்போ நமக்கு எதுங்க? 2 மட்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஆசியாவின் டெட்ராய்டு மட்டும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா பாருங்க. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம்னு சொல்கிறோம். இது உலக வங்கியிலிருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இது ஆசியாவின் டெட்ராய்டு எனவும் அழைக்கப்படுகிறது. கரெக்டு. ஓகேங்களா? அது என்னதுங்க? ஆசியாவின் டெட்ராய்டு என சென்னை அழைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? பொருந்தாத இணை அல்லது இணைகளை தேர்வு செய்க. விசைத்தறி, அதாவது எது எந்தெந்த தொழில் எந்தெந்த ஊருக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி. விசைத்தறி சேலம், கரூர், ஈரோடு. தோல் வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, ஆம்பூர். ஆழ்துளையிடும் பணிகள் கோயம்புத்தூர், நாமக்கல். மரவள்ளி ராஜபாளையம். பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் திருப்பூர், ஈரோடு. இதில் எது பொருந்தாத இணைட்டு பாருங்கள். இது அந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்துலேயே அந்த மேப்பில் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப் படிச்சிட்டிங்கன்னா அந்த தொழில்துறையில் கொடுத்துருக்கிறது எல்லா பாயிண்ட்டுமே படித்த மாதிரி. ஓகேங்களா? ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்க்கலாங்களா? பாருங்க, விசைத்தறி சேலம், கரூர், ஈரோடு. கரெக்டுங்களா? கரெக்ட். விசைத்தறி இந்த 3 பிளேஸ்லையுமே இருக்குங்க. இதை நம்ம 3 சேர்த்து படிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன். சேலம், கரூர், ஈரோடு, இது கரெக்டு. தோல் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். வாணியம்பாடி, ராணிப்பேட்டை, ஆம்பூர், இதுவும் கரெக்டு. ஆழ்துளையிடும் பணிகள் கோயம்புத்தூர், நாமக்கல்லா? கிடையாது. ஆழ்துளையிடும் பணிகள் அப்படிங்கிறது திருச்செங்கோடு வரணும். ஓகேங்களா? அந்த மேப்பை நல்லா படிக்கணும். மரவள்ளி அது எங்கெங்க வரும்? சேலத்தில் வரும், ராஜபாளையம் வராது. ஓகேங்களா? மரவள்ளிங்கிறது சேலம். பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள் தான் உங்களுக்கு ராஜபாளையம் வரும், திருப்பூர், ஈரோடு வராது. ராஜபாளையம் வரணும். அப்போ இது தப்பு. அப்போ நமக்கு பொருந்தாதானே கேட்டிருக்காங்க. அப்போ 2, 3, 4, 5. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம மேப்பில் இருக்கிறத படிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ படிக்கலை, நீங்கள் முன்னாடி படிக்கலினாலும் இப்போ படிச்சுக்கோங்க. பாருங்க, ராணிப்பேட்டையா? இங்கே பாருங்கள், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி 3மே எதுக்குங்க ஃபேமஸ்ஸு? தோலுக்கு. சேலம் பாருங்க, எதுக்கு ஃபேமஸ்ஸு? விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. விசைத்தறி என்னதுங்க? விசைத்தறி சேலம், கைத்தறியும் சேலம், ஜவுளி, எஃகு அந்த சேல் அங்கே தானே இருக்குது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடு சேலத்தில் இருக்குது. அப்போ எஃகு நகரம் நம்ம சேலத்தை தானே சொல்கிறோம். அப்போ எஃகு ஃபேமஸ்ஸு. மரவள்ளியும் இங்கே தான் இருக்குது, சேலத்தில் தான் இருக்குது. அது போக ஜவுளி. விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி 3மே காமன் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ சேலம். அடுத்தது சங்ககிரி பாருங்கள், எதுக்குங்க? லாரி களத்தொகுதி தொழிலுக்கு. சங்ககிரி லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள். நாமக்கல் எதுக்குங்க? போக்குவரத்து, கோழிப்பண்ணை தெரியும் எல்லாத்துக்குமே, போக்குவரத்துக்கும். ஓகேங்களா? கரூர் தெரிஞ்சது தான், வாகனம் புனைபவர் விசைத்தறிக்கும். அப்போ சேலமும் விசைத்தறி, கரூரும் விசைத்தறி. அடுத்தது ஈரோடு பார்த்திங்கன்னா அதுவும் விசைத்தறி வரணும். அது போக மஞ்சள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதுங்களா? விசைத்தறியும் தோலும் 3 பிளேஸுக்கு வரும், அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? கரூர் வாகனம் புனைபவர், நாமக்கல் போக்குவரத்து,
அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் நூற்பு ஆலைகள் கோயம்புத்தூரில் இருக்குது. பொறியியல் தொழிற்சாலைகள், நூற்பு ஆலைகள் பொறியியல் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூரில் இருக்குது. திருப்பூர் பின்னல் ஆடை நகரமா, பின்னல் ஆடைகளுக்கு ஃபேமஸ். ஆயத்த ஆடைகள் ரெண்டுமே, பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். ராஜபாளையம் எதுக்குங்க? பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசி பார்த்திங்கன்னா தீப்பெட்டி, இது நமக்கு தெரியும். தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை மற்றும் அச்சிடுதல், இதுக்கு ஃபேமஸ்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 18வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தமிழ்நாட்டின் 4 முக்கிய பன்னாட்டு விமான நிலையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ளன. சென்னை, எண்ணூர், நாகப்பட்டினம் ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்களாகும். அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகமாக சென்னை துறைமுகம் விளங்குகிறது. தமிழகத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 2 அடுக்கு மருத்துவ கட்டமைப்பு உள்ளன. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, தமிழ்நாட்டின் 4 முக்கிய பன்னாட்டு விமான நிலையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சியில் உள்ளதா? கரெக்ட். 4 முக்கிய பன்னாட்டு விமான நிலையங்கள் இங்கே இருக்குது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, இது கரெக்ட். சென்னை, எண்ணூர், நாகப்பட்டினம் ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள்னு வருமா? தூத்துக்குடி வரணும். நாகப்பட்டினத்துக்கு பதிலாக தூத்துக்குடி வரணும். சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள்னு வரணும். அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகிறதா? கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு வருது பார்த்தீங்களா, இது கரெக்டு. ஆனால் சென்னை, எண்ணூர், இங்கே என்ன வரணும்? தூத்துக்குடி வரணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, கொள்கலன்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகமாக சென்னை துறைமுகம் விளங்குதா? கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 2 அடுக்கு மருத்துவ கட்டமைப்பு உள்ளனவா? கிடையாது, 3 அடுக்கு. நம்ம பார்ப்போம் என்னென்னட்டு. ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் ஏ. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்கள், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்கள் ஆகும். நாகப்பட்டினம் என்னதுங்க? நடுத்தர துறைமுகம் சொல்கிறாங்க. மேலும் 23 சிறு துறைமுகங்களும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளன. அவை மருத்துவமனைகள் 1, அடுத்தது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2வது, அடுத்தது சமூக நல மையங்கள் 3. ஓகேங்களா? அப்போ 3 அடுக்கு, அதையே பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. குந்தா, மரவகண்டி ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையங்கள் உள்ளன. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை மும்பையில் தொடங்கியது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 5 நிலைகளை கொண்டுள்ளது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர் சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, குந்தா, மரவகண்டி ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையங்கள் இருக்குமா? புனல் மின் நிலையங்கள் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதாவது அனல் மின் நிலையங்கள் எங்கே இருக்குது? அணுசக்தி மையங்கள் எங்கே இருக்குது?
ஓகேங்களா, புனல் மின் நிலையங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம். அப்போ குந்தா மரவகண்டியிலாம் பார்த்திங்கன்னா புனல் மின் நிலையங்கள் இருக்கும். அடுத்தது, இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படிங்கிற பண்பு இருக்கா? ஆமாம், வளர்ச்சி இருக்கான வேலைவாய்ப்பு இல்லைல்ல, இது கரெக்டு. அடுத்தது, 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டதா? இதுவும் கரெக்டு. அடுத்தது, இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை மும்பையிலா தொடங்கியது? பெங்களூரில் தொடங்கி இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்தது, இந்திய கல்வி முறை அடிப்படையில் 5 நிலைகளை கொண்டிருக்குமா? கிடையாது, 6 நிலைகளை கொண்டிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்களா? அப்போ 2, 3 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, பாருங்க, தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் இருக்கு. அவற்றுள் குந்தா, மேட்டூர், மரவகண்டி, பார்சன் பள்ளத்தாக்கு ஆகியன முக்கியமானவைன்னு சொல்கிறாங்க. அப்போ குந்தா, மரவகண்டியில என்ன இருக்குங்க? புனல் மின் நிலையங்கள் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் அனல் மின் ஆற்றலில் அதிக அளவு எங்கே இருக்குது? அத்திப்பட்டு, வடசென்னை, எண்ணூர், இந்த பிளேசஸ்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ வருவாங்க. மேட்டூரில் உங்களுக்கு என்னங்க இருக்குது? புனல் மின் நிலையம். இங்கே அனல் மின்னும் அதிகமாக இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது, தூத்துக்குடி ஆகிய இடங்களிலிருந்தும் பெறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான அணுமின் நிலையங்கள். அப்போ அனல் மின், அணுமின், புனல் மின் மூணையுமே பார்த்துட்டோம். 3 பிளேஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதியை எங்கே அறிமுகப்படுத்தியது? பெங்களூரில். இந்திய விமான போக்குவரத்து, இது எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களான ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டுள்ளது. 5 நிலைகள்னு கொடுத்துருந்தோம். 6 நிலைகள் இருக்குது. என்னென்னது? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை கல்வி, முதுநிலை கல்வி, முதுநிலை பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நிலைகளை கொண்டிருக்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாங்களா? லாஸ்ட் கொஷின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அளவில் தோல் பொருட்கள் மற்றும் காலணி உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு 38%. இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 47%. தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தையாக ஈரோடு மாவட்டம் உள்ளது. தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு அதிகமாக உள்ளது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஒரு 2 பாயிண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ்லேருந்து எடுத்து வச்சேன். ஏன்னா அது ரிலேட்டடாக புக்கில் இருந்தனால அதை வச்சேன். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, நமக்கு பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள். ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு தான் இந்த பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்திய அளவில் தோல் பொருட்கள் மற்றும் காலணி உற்பத்தியில் தமிழகத்துடைய பங்கு 38% சொல்லியிருப்பாங்க. இது ரைட். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 47%. இதுவும் ரைட்டு. இது ரெண்டுமே பட்ஜெட்டில் சொன்னாங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. புக்லேயும் இது ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் சொன்னேன். ஓகேங்களா, நீங்கள் புக்கில் இல்லாதது கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸு அந்த யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்லாம் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸில் தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தையாக ஈரோடு மாவட்டம் உள்ளதா? இது கரெக்டு தான். அடுத்தது, தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு அதிகமாக இருக்கா? 3 துறை சொல்லுவோம் பார்த்தீங்களா? ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் ப்ரைமரி செக்டர்னால் என்னதுங்க? வேளாண் துறை சொல்லுவோம். செகண்டரினா தொழில்துறை சொல்லுவோம். டெர்ஷரினா சேவைகள் துறை அல்லது பணிகள் துறைன்னு சொல்லுவோம். இதில் எதனுடைய பங்களிப்பு முன்னாடி நேற்றே சொல்லியிருப்பேன். அதாவது முன்னாடியே நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், ஊரக பொருளாதாரத்துலேயே இதெல்லாம் படிச்சிருப்போம்.
என்னது அதிகமாக இருக்கும் எப்பவும், அதாவது வேளாண்மை தான் அதிகமாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான், அதனுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. இனியும் அதுதான் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுங்க, தப்பு. நமக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும்னா சேவைகள் துறையுடைய பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும். நம்ம புக்கில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ இப்போ சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதிகங்கிறது சேவைத்துறை தான் எப்போவுமே. இந்திய அளவுலையுமே அதுதான் 55.3% அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை சொல்கிறேன். நான் இப்போ தமிழ்நாடு சொல்ல, இந்தியாவில் சேவைகள் துறையுடைய பங்களிப்பு 55.3% இருக்குது. அதே மாதிரி உலக சேவைகள் ஏற்றுமதியில் இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பட்ஜெட்டில் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ என்னதுங்க, 1, 2, 3 சரி. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையானது 63.70% பங்களிப்புடன் முதல் இடத்திலும் தொழில்துறை 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வேல்யூ இப்போ மாறி இருக்கலாம், ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். சேவைகள் துறை தான் எப்போவுமே இப்போ லீடிங்கில் அதுதான் இருக்குது, இந்திய அளவுலையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பட்ஜெட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இந்த பாயிண்ட் இருக்கும் பாருங்கள். இந்தியாவின் தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் உற்பத்தியில் தமிழகம் 38%, இந்தியாவின் மொத்த தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 47% பங்கு தமிழகம் வகிக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம வந்து இந்த இதோட ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லா கொஷினும் கவர் ஆயிடுச்சு. எது கவர் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் நெல் உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் மட்டும் அதை மட்டும் கவர் பண்ணலை. அதை புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் நமக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடியது வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. அதுவுமே வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம புக்லேயே மாறி மாறி தான் இருக்குது. அதனால் அதை வைக்கல, ஏன்னா இங்கே வச்சோம்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதை நீங்கள் சும்மா புக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வருஷத்தை வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை இனிமேல் வந்து நல்லா பாருங்கள். ஓகேங்களா? இது ஏன்னா எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் சேர்ந்து நமக்கு அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அப்படிங்கும் பொழுது அதில் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதிகமாக பங்கு வகிக்கும். நம்ம புக்கில் பழைய டேட்டா தான் இருக்குது. 2011 சென்சஸ் முக்கியம்தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெளியிட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் தான் படித்தாகணும். கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம கூகுளில் சர்ச் பண்ணால் ஒன்று தப்பாக தான் இருக்கும். அன்னைக்கு வந்து நியூஸ் அப்போ பார்த்தா தான் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கூகுளில் பார்த்தோம்னா சிலதெல்லாம் பழைய நியூஸு கூட கூகுளில் இருக்குல்ல, அது நமக்கு தெரியாமையே போயிடும். அதனால் சொல்கிறேன், இனியாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருங்க. யூனியன் பட்ஜெட் வந்து வீடியோ போட்டுருவோம், அதை பாருங்கள். ஓகேங்களா? அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அதிலேருந்து கொஷின்லாம் கேட்பாங்க. கொஷின் கேட்கலனால என்னதுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகேங்களா? அதனால் முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் காம்படிஷனை வந்து நல்லா பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு டைம் புக் எடுத்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு வந்து டெஸ்ட்டை வந்து நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த லைவ் டெஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.